ஹாய். ஓ, இத்தனை பேர் இருக்கீங்க ஆன்லைன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு வந்து என்னோட கேரக்டர் ஆக்சுவலாக நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அப்ராட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஸ்ருதிகா எங்ககிட்ட இந்த ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து, ஸ்ருதிகாவோட கேரக்டர் நிஜமா இப்படி தான் நான். அப்போ நாங்கள் வந்து அவங்க கிட்ட சொன்னோம், அவள் வந்து நிஜமாவே ஒரு ஒரிஜினல் பீஸ் தான். ஒரிஜினல் பீஸா? இது என்ன சிக்கன் பீஸ் மட்டும் பீஸ் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ என்ன தெரியாதவங்க இந்த ஷோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா என்ன எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இதுதான் என்னோட கேரக்டர். நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எல்லாரும் எனக்கு சந்தோஷப்படுத்தணும்னு ரொம்ப ஆசை. நானும் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏதாவது ஒன்று டிப்ரெசிங்காக, ஏதாவது ஒன்று சேடா அப்படியே தான் நடந்ததுன்னா கூட நான் அது சீக்கிரமாக மறக்கணும், இல்லை அந்த மெமரியை மைண்ட்லேயே கிராஸ் பண்ண விடாமல் பார்த்துப்பேன். ஸோ நான் வந்து அப்படி தான். ஸோ அப்படி தான் வந்து அப்படியே இருக்கேன். அர்ஜுன் கூட ரொம்ப பயப்படுது, ஏதாவது உளறிட போறா, எல்லாமே சொல்கிறா அப்படின்னு. பட் நானாகவே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இல்லாட்டி கொஞ்சம் ஐயோ எப்படி பேசணும், என்ன பேசணும்லாம் யோசிக்கணும். அவ்வளோலாம் நான் யோசிக்க மாட்டேன். அண்ட் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு இன்னும் ஈஸியாக போச்சு. ஏன்னா நானாவே இருக்கலாம். ஸோ ரொம்ப தேங்க்யூ. நான் தான் தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லெட் கோ பண்ணக்கூடாது. அது எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அண்ட் இவ்வளோ லவ் கிடைக்கும் போது எந்த விதத்தையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அவுட் ஆனால் ஓகே, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இருக்கோம். பட் பண்ணாமல் அவுட் ஆனால் அது ரொம்ப தப்பு. இத்தனை பேர் நம்பிக்கை வச்சுருக்கும் போது. ஸோ அதனால தான் ரொம்ப 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 மெனக்கிடல் எடுத்துக்கிறேன். அண்ட் இட்ஸ் வெரி வெரி வர்த் இட்னு சொல்லலாம். ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 18 ஸ்ருதிகா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன தான் நல்லா விளாண்டுருந்தாலும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலைக்கு முன்னாடி மிட்வீக் எவிக்ஷனில் எவிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபேன்ஸ் எல்லா பேருமே செம கடுப்பாயிட்டாங்க. ஸோ ஒரு தமிழ் பொண்ணுனால தான் உங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டிங்லாம் இருந்துச்சு, அப்படி இருந்து எவிட் பண்ணனால இப்போ அன்ஃபேர்னு சொல்லி எல்லா பேருமே சொல்லிட்டு வராங்க. இதே ஸ்ருதிகா தமிழில் விளாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. பட் ஹிந்தியில் நார்த் இந்தியன்ஸ் எல்லா பேருமே சவுத் இந்தியன்ஸை அவாய்ட் பண்ணுறனால ஸ்ருதிகாவை ஃபைனல் ஸ்டேஜில் அவங்க கொண்டு போகலன்ற குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸ்ருதிகா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணி எவிட் பண்ணியிருக்காங்கன்ற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு.